காங்கிரஸ் கட்சி திமுக தலைவர் வேண்டுகோள் கிணங்க ஈரோடு கிழக்கு தொகுதியை விட்டுக் கொடுத்து உள்ளதாக கூறிய தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் சீட்டு கேட்ட காங்கிரஸ் நிர்வாகி மக்கள் ராஜன் எந்தவித மனக்கசப்புகள் இன்றி திமுகவுக்காக தேர்தல் பணியை ஆற்றுவேன் என தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான திமுக கூட்டணி சார்பில் திமுகவுக்கு ஒதுக்கீடு செய்துள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடுவதற்காக கடந்த இடைத்தேர்தலிலும் இந்த முறை இடைத்தேர்தலிலும் வாய்ப்பு கேட்டு வந்த தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் மக்கள் ராஜன் ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருமகன் ஈவேரா மற்றும் இளங்கோவன் ஆகிய இருவரும் மறைந்த நிலையில் மூன்றாவது முறையாக தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட கட்சி தலைமையிடம் நான் மற்றும் சஞ்சய் சம்பத் உட்பட காங்கிரஸ் கட்சியில் பலர் சீட்டு கேட்டு வந்தோம். இதற்கு காங்கிரஸ் தலைமை நம்பிக்கை அளித்தது. ஆனால் திமுக தலைவர் ஸ்டாலின் வேண்டுகோள் கிணங்க காங்கிரஸ் தலைமை திமுகவுக்கு கொடுத்ததை வரவேற்று தலைமை சொல்லை ஏற்ப தேர்தல் பணியாற்றுவோம். தலைவர் செல்வ பெருந்தகை சொல்லை ஏற்று ஈரோடு கிழக்கு திமுக வேட்பாளர் சந்திரகுமார் வெற்றிக்கு கடுமையாக பாடுபடுவோம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பய உணர்வு காரணமாக போட்டியிடவில்லை. அதற்கு திமுக தலைவர் ஸ்டாலின் நான் முதல்வர் திட்டம் உட்பட நல்ல பல திட்டம் மற்றும் விளையாட்டுத் துறையில் பல திட்டங்கள் தான் காரணம். தெற்கு மாவட்டத்தில் உள்ள மூத்த நிர்வாகிகள் உட்பட அனைவரும் கிழக்கு தொகுதியில் தேர்தல் பணியாற்றுவோம். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் கூட்டணி தர்மத்தோடு ஈரோடு கிழக்கு காங்கிரஸ் தொகுதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என வலியுறுத்துகின்றோம். தனிப்பட்ட முறையில் எனக்கு வாய்ப்பு மறுக்கவில்லை. ஒவ்வொரு முறையும் எனது கருத்துக்களை தெரிவித்தேன். இந்த முறை எனக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. திமுகவுக்கு தான் கொடுத்தது இருக்கின்றார்கள். கோவிந்தா கோவிந்தா என்று காங்கிரஸ் கட்சி நிர்வாகி தெரிவித்தது ஆதங்கம் என்றும், காலகட்டத்திற்கு ஏற்ப கூட்டணி கட்சியில் மாற்றம் என்பது இயல்பான ஒன்று. புனிதரான பெரியார் பற்றி தரைக்குறைவாக பேசிய சீமான் நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது. கண்டிப்பாக சீமான் பேசிய பேச்சு வாபஸ் வாங்கவில்லை என்றால் பிரச்சாரம் செய்ய வரும்போது எதிர்ப்பு தெரிவிப்போம். பிரச்சாரம் செய்ய முடியாமல் இடையூறு விளைவிக்கும் வகையில் எதிர்ப்புகள் தெரிவிப்போம். காங்கிரஸ் கட்சி தலைவர் இந்த தொகுதியை வேண்டுமென விட்டுக் கொடுக்கவில்லை. குறைவாக விட்டுக் கொடுத்துவிட்டு அதிகமாக பெற்று வாங்க உள்ளார். காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை பெறுவார் என்ற நம்பிக்கை இருப்பதாக மக்கள் ராஜன் தெரிவித்தார். பிறகு தலைமை அறிவிக்கக்கூடிய விஷயத்திலே நாம் தலைமை என்ன சொல்கிறதோ கேட்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் கவலை கொள்ள வேண்டாம் மக்கள் ராஜன், நீங்கள் உட்பட அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய நபர்களை நான் யாரையும் கைவிட மாட்டேன். நிச்சயமாக நல்ல பணிகளுக்கு உங்களுக்கு காத்திருக்கிறது, பொறுமை காருங்கள் என்று சொன்னார். அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அதேபோல் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்களும் கூட்டணியினுடைய தர்மத்திற்கு இணங்க அவர்கள் கேட்டதால் நாங்கள் தொகுதியை கொடுத்தோம் என்றார்கள். அதையும் நாங்கள் மதித்து கிழக்கு தொகுதியிலே போட்டியிடக்கூடிய அருமைக்குரிய சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், வருங்காலத்திலே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அண்ணன் சந்திரகுமார் அவர்களுக்கு நாங்கள் எல்லாம் மிக கடின உழைப்பை கொடுத்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் 1,00,000த்திற்கு மேலான வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை வெற்றியடைய செய்வோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் மரியாதை